विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् 146 பக்கம். அவித்யோபாதிகோ ஜீவஹான்னு இதுக்கு முந்தினதான ஜீவனை பத்தி பேசுறச்சே சொன்னார். இந்த வித்யான்னு சொல்லி இந்த அவித்தியினால ஆவர்த்தமா இருக்க அந்த ஆவரணம் எப்படி போறது அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த அவித்யாங்கிறதுக்கு என்ன லட்சணம், ஒரு டெஃபனிஷன் சொல்லணுமேங்கிறத ஆரம்பிச்சு 2 லட்சணம் சொல்லிட்டு வந்தாச்சு. அநாதி பாவத்தே சதி ஞான நிவர்த்தியத்துவம்னு ஒரு லட்சணம் சொன்னார். அதுக்கப்புறம் பிரமோபாதானத்துவம்னு 2வது லட்சணம் சொல்லிட்டு வந்துருக்கார். பிரமோபாதானத்துவம் விஞ்ஞான லட்சணம். பிரமமும் சத்விலட்சணமாக இருக்கு, அஜ்ஞானமும் சத்விலட்சணமா இருக்கு. ரெண்டும் சமான ஜாத்தியமா இருக்கிறதுனால சாஜாத்தியம் இருக்கு. உபாதான உபாதே பாவம்னு சொல்லியாச்சு. இப்போ சற்று முன்னாடி இந்த விற்பி பிரதிபலித்த சைத்தன்யத்தினாலேயே விஷயம் தெரியலாமே, கடாவிச்சின்ன சைத்தன்ய அபிவியக்தி எதுக்காக, அல்ல அதனாலேயே தெரியலாமே இது எதுக்காகன்னு கேட்டது போல இவன் என்ன சொல்றான், பிரமத்துக்கு உபாதானம் ஒண்ணு வேணும். கிழிஞ்சல்ல வெள்ளி தெரிகிறது பிரமம், இதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும். அது கிழிஞ்சல் தெரியல அப்படிங்கிற ஞான பிராகபாவத்தினாலதான் இது தெரியுது. கிழிஞ்சல் தெரிஞ்சா தெரியுது இல்லையா? கிழிஞ்சல் தெரிஞ்சா வெளி தெரியுமோ? தெரியாது. அப்போ கிழிஞ்சலினுடைய ஞான அபாவம் போருமே. நீங்க எதுக்கு அஜ்ஞானம்னு பிரச்சனை வாதாடி இது அபாவ விலட்சணம்னு சொல்றேங்கிறது தான் விஷயம். நாம பாவம்னு சொல்லல, பாவ விலட்சணங்கிற பாவத்தை புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பம். இன்னைக்கு பிரமோபாதானத்துவம் இதுக்கு தேவையில்லை. பிரமத்துக்கு ஒரு உபாதானம் வேணும்னா எல்லாரும் ஒத்துண்டாகணுங்க. விவேக அக்ரஹய ஸ்திதி அத்தியாசா ஒத்துண்டுதாகணுங்க. இது ரஜதா பின்னம் இயம் சுக்தி அப்படின்னு தெரிஞ்சு விட்டுன்னா அங்க எப்படி நமக்கு இப்ப பிரமம் வரப்போறது, எந்த இடத்துல பிரமம் வர்றதா இருந்தாலும் அது வஸ்துவனுடைய ஞானம் நமக்கு இல்லைங்கிறது தீர்மானமான விஷயம். இது யாருக்கும் ஆட்சேபம் கிடையாது. அதை கேட்கிறான். நச்ச ஏவம் ஞான பிராகபா, அதாவது 546 பக்கம் 2வது வரி. நச்ச ஏவம் ஒரு உபாதானம் வேணும் பிரமத்துக்குன்னு ஒத்துறாங்க. ஞான பிராகபாவசைவ பிரமோபாதானத்துவம் தூக்கிம் அபாவ விலட்சண அஜ்ஞான உபாதான கல்பனேனா. ஞானாபாவம் இல்லை, இது வேற அப்படின்னு சொன்னாலும் இல்லையா? பாவரூபம் அபாவ விலட்சணம்னு சொல்ல வேண்டியதான்னு புதுசான கல்பனை எதுக்கு? உபாதானம் தான் ஞானாபாவம் இருக்கேன்னு கேட்டான். ஞானாபாவத்தில் இவர் சொன்ன மாதிரி ஞான பிராகபாவம் நமக்கு சுத்திங்கிற ஞானம் இது வரைக்கும் நல்ல. பிராக் அபாவம் பிராகபாவம், ஞான பிராகபாவத்துக்கே இருக்கலாமே. இது ஒரு பெரிய விஷயம். இது எல்லா இடத்துலையுமே பிராகபாவ விலட்சணன்னு போட்டு இதுக்கு ஒரு தனியா தளம் போட்டு நிவாரணம் பண்ண வேண்டிய பட்சதாட்சம் இருக்கு. பிராக இப்ப சொன்னார், சுலபமா தட்டி வந்துட்டார். இப்ப சொன்ன வருஷத்துக்கு முன்னாடி கடப்பிராகபாவம் போனாதான் கடம் வரும்னார். இவர் என்ன சொல்றார், பிராகபாவம் இருந்து எதனுடைய பிராகபாவமோ அதைத்தான் உண்டு பண்ணுங்கிறாரு. ஞான பிராகபாவம் ஒண்ணு பண்ணிட்டுனா அது ஞானமா இருக்கணுமே, பிரமமா இருக்க முடியாது. ஞான பிராகபாவஸ்ய பிரதியோகி மாத்திர ஜனகத்வ நியமேன பிரமம் பிரதி ஜனகத்வஸ்யாப்யசித்தேஹ தத் விசேஷ ரூப உபாதானத்வஸ்ய தூர நிரஸ்தத்வ ஏவம்னுக்கு உபாதானத்வஸ்ய தூர நிரஸ்தத்வ ஏவகாரம் சும்மா சுவார்த்தே இருக்கு. தமிழ் அதுவே இல்லைன்னா இதுவே வியாபர்த்தம் இல்லை. இப்ப என்ன சொல்றார், கட பிராகபாவம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜுவர பிராகபாவம்னு எப்ப சொல்லலாம்? விரண்டு கண்ணெல்லாம் எரியுதுன்னா எனக்கு கொஞ்சம் ஜுவர பிராகபாவம்னு சொல்லும். குரோசின் போட்டுக்கணும். அப்போ பிராகபாவ சமயத்துல குரோசின் போட்டா சரியா போயிடும். வந்ததுக்கு அப்புறம் குரோசின் இன்ஜெக்ஷன்லாம் போகணும். அது ஒரு சாதாரணமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பிராகபாவம்னா அது வரப்போறதுக்கு வேண்டிய சிம்டம் இருக்கு, ஆனா வரலேங்கிற நிலைமையெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா எனக்கு ஜுவர பிராகபாவம்னா சர்வதா இருந்துட்டே இருக்கு உங்களுக்கு.
அனாதியா இருக்க. எனி பிராகபாவா இஸ் அனாதி. அதனால அது காரியா உற்பத்தி திசையில தான் அது சொல்ற வழக்கம். மும்மூர்ஷுன்னு எல்லாரையும் சொல்றது இல்லை, ரேழு தூக்கி போட்டோம்னு தானே சொல்றது. பிராகபாவஸ்த பிரதியோகி மாத்திர ஜனகத்வ நியமம். கடப்பிராகபாவம் கடத்து உண்டு பண்ணும், ஞான பிராகபாவம் ஒண்ணு ஞானத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு வந்திருக்கலாம், பிரம்மமும் ஞானம் தானேன்னு சொல்லணும். பிரம்மத்தை ஞானமே இல்லைன்னு நினைக்கணும். இப்போ பிரமத்துக்கு உபாதானமா பிரம பிராகபாவம் ஏன் ஆக முடியாது? இப்ப கிடைத்துக்கிற வாஸ்தவம். இப்ப ஏன் ஞான பிராகபாவம் சுக்தி சுக்தி ரூப பதார்த்தத்தை ஞான பிராகபாவா சுக்து ரஜத பிரமத்தை காரணம். அதுதான் இப்ப சொல்லணும். பிரம பிராகபாவம் பிரமத்துக்கு காரணம் நினைச்சுன்னு சொல்றாங்க இப்போ. அப்படின்னு நான் சொல்லல. ஞான பிராகபாவா ஞானமேவ ஜனேதுனது பிரமம்னா இது சரியா வரதாங்கிறேன். பிரமமும் ஒரு பாதித்த ஞானம் தானே. ஆனா பிரம பிராகபாவமா இருக்கணும். அதுக்காக சொல்றேன். ஞான மாத்திர பிராகபாவா பிரமம் ஜனேதுன்னு கேட்க முடியாது. இப்போ இப்ப ஞானத்தேன விவகாரம் இருக்கா இல்லையான்னு அது வேறு விஷயம். பிராகபாவஸ்த பிரதியோகி மாத்திர ஜனகத்துவ நியமேன பிரமம் பிரதி ஜனகத்துவ ஜனகத்துவ சித்தவுன்னு அங்க இருக்கணும். ஜனகத்துவ சித்தேன்னு இருந்தா கைமுத்துக்குங்க. அவருக்கு ஹேத்துவமே வரலன்னா அசாதாரண ஹேத்துவ ரூபமான உபாதானத்தை இங்க தத் விசேஷ ரூப உபாதானத்வஸ்யாபி உபாதானத்வஸ்யைவன்னு இருக்கு. தூர நிரஸ்தத்வாது. இலையே கிடையாது, சாப்பாடே கிடையாது, இலை பக்கம் தானா, அந்த மாதிரி எல்லாம் கைமுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அத்தா இப்ப என்ன சொல்லியாக நிர்பந்தமா? சத்விலக்ஷணையோஹோ அஜ்ஞான பிரமயோஹோ யுக்தம் உபாதான உபாதேய பாவா. உபாதான உபாதேயங்களுக்கு ஒரு சாஜாக்கியமோன்னு ஒரு பெரிய யுக்தி இருக்கு. வேண்டான்னு திருஷ்யத்துவத்துல வந்தாலும் கூட நாம இதுவும் பாவ விலட்சணம், அதுவும் பாவ விலட்சணம், அதனால இது ரெண்டையும் முடிச்சு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உபாதான உபாதேய பாவம் வர்றதுனால பிரமத்துக்கு எது உபாதானமோ அது அஜ்ஞானம். பிரமம் சத்விலட்சணம் யார் சொன்னா? பிரம்ம சத்தா இருந்ததுன்னா அந்த கிளிஞ்சலை எடுத்துன்னு போய் வெள்ளி பண்ணி எல்லாருமே சௌக்கியமா இருக்கலாமே. பிரமஸ்தேச்ச சத்விலட்சணத்துவம் உத்தம் லட்சத்தேச்சா. பிரமத்துல தெரியக்கூடிய பதார்த்தமோ இந்த பிரம பாதிதார்த்த விஷயகத்வாதான் ஞானத்து பிரமத்துவம். அது சரியில்லைங்கிறது சத்து இல்லைங்கிறத நான் சொல்லிவிட்டேன், சொல்லவும் போறேன். இப்ப கேட்டான், இந்த உபாதானம்னா நமக்கு ஒரு ஒண்ணு தெரியணும். நிமித்தம் உபாதானம் ரெண்டு காரணம் சொல்லியும். கடத்துக்கு உபாதானம் மண்ணு, கடத்துக்கு நிமித்தம் கொசவன். என்ன வித்தியாசம்? ரெண்டும் காரணம் தானே. கொசவன் இல்லைன்னாலும் குடம் வராது, மண் இல்லைன்னாலும் குடம் வராது. வெத்திரேக ரெண்டுக்கு இருக்கு. கொசவன் இருந்தா தான் கடம் வரும், மண் இருந்தா தான் குடம் வரும், அங்கேயும் இருக்கு. இது எப்படி நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா, காரியம் வந்தப்புறமும் அந்த காரியத்தோடு தொடர்ந்து காரணம் இருந்ததுன்னா அது உபாதானம். அனுவருத்தி இருக்கணும். உபாதான காரணத்துக்கு காரிய பதார்த்தத்துல அதோட அனுவருத்தி இருக்கணும். இப்ப நீங்க அஜ்ஞானத்துக்கு பிரமத்துக்கு உபாதானத்துவம் பிரமம் பிரதி சொன்னேன்னா அஜ்ஞானம் பிரமஹான்னு தொடரணுமேங்க. நச்ச ஏவம் அஜ்ஞான அனுவித்ததையா பிரமஸ்ய பிரதீத்யாபத்தி மிருதனுவித்ததையா கடஸ்யேவா இது நவாச்சம். எப்படி மண்ணு உபாதானமா இருக்கக்கூடிய குடத்துக்கு மண் குடம் அப்படின்னு அப்புறம் பேசுறோ, இதுபோல இந்த பிரமமானது அஜ்ஞானத்தை உபாதானமா வச்சுன்னு வந்தா அஜ்ஞானம் பிரமஹான்னு சொல்லணும். சேர்த்து சொல்லணும். வெள்ளியில பண்ண டம்ளரை என்ன சொல்றேன்? வெள்ளி டம்ளர் தான் சொல்றேன். பிளாஸ்டிக்ல பண்ணதான கூட என்ன சொல்றோம்? பிளாஸ்டிக் கூடன்னு சொல்றோமோ இல்லையோ. அஜ்ஞான பிரமம்னு சொல்லணுமேன்னு அவன் ஆரம்பிச்சான். மிருதன வித்ததையா கடஸ்ய பிரதீதிரிவ. அஜ்ஞான உபாதானமா இருந்தா பிரமத்துக்கு அஜ்ஞான அது தொடரணுமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. சில இடத்துல தொடரும், சில இடத்துல தொடராதுன்ட்டார். எது எதுபாதானகம் தது தது அனுவித்ததையா ஏவ பிரதீயத்தை இது வியாப்திய சித்தே. நியமம் இல்லைன்னு. சில இடத்துல வரலாம், சில இடத்துல வராமல் இருக்கலாம். வராமல் இருக்கிறது 4 உதாரணம் நாம சொன்னோம். அவனுக்கு வரத்துக்கு 1 உதாரணம் சொன்னா, வராத்துக்கு 2 உதாரணம் சொன்னா இது மையமா இருக்கணும். இப்போ எங்க எதை சேரணுங்கிறது அப்பப்போ பார்த்துக்கணும் வேற பிரமாணங்கள்ல. இதனாலதான் இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு உபதிரவம் பண்றதுக்கு அன்வயத்துக்கும் திருஷ்டாந்தம் இருக்கு, வித்திரேகத்துக்கும் திருஷ்டாந்தம் எல்லா இடத்துலயும். அதனால அந்த அனுமானமே குப்பைங்கிறது காரணமே அவன் திருஷ்டாந்த பிராணாகாவா.
அதனாலதான் வேதாந்திகளுக்கு திருஷ்டாந்தம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, சப்த பிரமாணங்கிறாரு. திருஷ்டம்னா பிரத்யக்ஷம் வச்சுங்க, திருஷ்ட மானுஷரிக்குங்கிற இடங்கள்லாம் திருஷ்டா அந்த நிர்ணய எத்திர அல்ல திருஷ்டேன பிரத்யக்ஷேன நிர்ணய எத்திர. அதனாலதான் அனுமானமா இருக்கு. இப்ப அனுமானம்னா பிரத்யக்ஷம், அனு பிரமாணம் இதுக்கப்புறம் வரும். இப்போ அதனால திருஷ்டாந்த நீர் என்ன சொன்னா நான் 2 சொல்ல விட்டு வேண்டிய இருக்கலாம். இவர் என்ன உதாரணம் எடுக்கிறார், ஜம்முன்னு நஹி கடோபாதானகம் ரூபம் கட இது பிரதீயத்தே. இதுல ஒரு வேடிக்கையா தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இப்போ சமவாய காரணம் சொல்லும்போது தந்து ரூபம் தந்து அசமவாய காரணம் தந்து ரூபம் பட ரூபஸ்யாங்கிறான். இல்ல கடஸ்ட சொகத ரூபாதே அது வச்சுக்கோங்க சமவாய காரணம். இது எப்படின்னு கேட்டா, இந்த வேஷ்டி வந்துட்டு இல்லையோ, இந்த வேஷ்டியும் நூலும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து அந்த நூல் வேஷ்டி காரணமாச்சான். இதுதான் பெரிய பைத்தியகார்த்தம். எத் சமவேதம் போதோ ரொம்ப சட்டுதான். இந்த தர்க்கசங்கரம் படிக்கிறது எப்படி புரியுதுன்னா சத்தியா படிச்சுட்டோம். எத் சமவேதம் காரியம் பவது தத் சமவாய காரணம். தந்துனா சம்பத்தம் சத்து தந்துஹு கடஸ்த காரணம். என்ன சமவேதம் சத்துன்னு சொல்றான். அது முன்னாடியே இருக்குன்னு சொல்லணும். இல்லாத வராதேன்னு கேட்கறதுக்கு தந்துங்கிறான். குளறுபடி இருக்க சமுதாயத்தை கண்டிக்கிற இடத்துல. இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு வேடிக்கை என்னன்னா, வேஷ்டி வந்துட்டோ வேஷ்டியில ஒரு நிறம் வந்துதா இல்லையா, அந்த நிறத்துக்கு எது காரணம்? இந்த வேஷ்டி காரணம். வேஷ்டி அதுல நிறம் வருதான், எல்லாம் ஃபாஸ்டா வருது, ஒரு க்ஷணம் மின்பின்னா வருது. நீங்க வேஷ்டி வரும்போதே நிறத்தோட வந்தேன்னு என்ன கேட்கக்கூடாது. போன் பேசிட்டே எனக்கு கேட்கறதுங்கிற இல்லை, நீங்க எவ்வளவோ செகண்ட்ஸ் வித்தியாசம், செகண்ட்ஸ்ல எவ்வளவோ நீங்க சொல்ற 4 ஒத்துக்கு தயாரா இல்லை. ஒண்ணு என்னோட அனுபவத்துல பேசிட்டே காலம் வருது, நீங்க விடுவிடுன்னு பதில் சொல்றீங்கிற சமகாலமா தான் நமக்கு பிரமம் இருக்கு. ஆனா உட்பூர்வோத்தர க்ஷணார்த்த வியவச்சேதம் இருக்கு. அதுபோல கடம் வந்ததுக்கு அப்புறம் கடத்துல ரூபம் வருது, படம் வந்ததுக்கு அப்புறம் படத்துல ரூபம் வருது. இப்ப என்ன சொல்றாரு, இது சமவாய காரணம், உபாதான காரணம்னா சமவாய காரணம்னு பேரு. கடம் ரூபம், ரூபம் கடகான்னு சொன்னானா, கடம் ரூபா கடோ ரூபம் சொன்னானா, கடோ உபாதானகம் ரூபம் நஹி கட இது கடோ ரூபம் இதுன்னு சொல்ல, கட இது பிரதீயத்தை சொல்றாரு. சும்மா அவங்க மிரட்டுறதுக்கா. அதாவது என்ன சொல்லணும்னா, மண்ணிலேருந்து வந்த குடம் மண்ணுன்னா தெரியணும்னு, மண் குடம்னு தெரியக்கூடாது. என்ன நான் மண்ணுன்னு தெரியணும் இல்லையோன்னு சொல்றது உண்டு. இங்க வேடிக்கை, நான் நெய் கடோபாதானகம் ரூபம் கடைதி பிரதீயத்தை, உபாதானம் தொடர்ந்து தெரியணும்னா அது ஒன்றும் அவசியமே இல்லையே. இது இது வேற இடத்துல பின்னாடி சொல்றார். பிரம்மம் ஜெகத்துக்கு உபாதானமா இருந்தா பிரம்ம கடகான்னு தெரியணுங்கன்னு அவன் கேட்டான். பிரம்ம உபாதானம் ஒன்றும் அவசியம் இல்லப்பா, நீ கபாலம் கடத்துக்கு உபாதான காரணம் சொல்றீங்க, கபாலம் கடகான்னு தெரிஞ்சுதாங்கிறாரு. அந்த சொல்றச்சே வேற உதாரணம் எடுத்துட்டார். கபால உபாதான கடஸ்ய கபால கடகா இது பிரதீதி யதா நாஸ்தி ததான் அங்க சொல்றார். இங்கே கடோபாதானகம் ரூபம் நஹி கட இது பிரதீயதே. இது இன்னொரு உதாரணம். பிரகிருதி துவனுகாத்யனுவித்ததையா பிரதீதேஹே, பிரகிருதி துவனுகாத்யனுவித்ததையா பிரதீதேஹே பரைரபி அனபியபகமாத். இது இன்னொரு உதாரணம். துவனுகாத்யனுவித்ததையா சணுகம் தெரியணும். துவனுகமானது சணுகத்துக்கு காரணங்கிறான். இந்த பிரகிருதிக்கு என்ன சொல்லலான்னு எனக்கு தோன்றதுன்னா, சாங்கியனை குறிச்சு பிரகிருதி உபாதானம்னு சொல்றான், மாயன்னு ஒண்ணு, அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்றான். அவன் சமவாய காரணம்னு சொல்றானோ சொல்ல, வேற விஷயம் இருந்தாலும் சொல்லிட்டு அவன் உபாதான காரணம்னு சொல்ல. அப்போ இந்த புஸ்தகங்கள் எல்லாம் பிரகிருதி புஸ்தகம்னு தெரியணும், பிரதானம் புஸ்தகம் தான் சொல்லணும். இந்த புஸ்தகம் பிரதானமா இல்லையா வேற விஷயம், பிரதானம் புஸ்தகம் தான் சொல்லணும். அங்க அவனுக்கு வரல பிரம, அப்படித்தான் நினைக்கிறேன். பிரகிருதி துவனுகாதி, ஒன்னு சாங்கியனுக்கு ஒன்னு தார்க்கிகனுக்கு. துவனுகாதி அனுவித்ததையா ஏவ நஹி பிரதீயதே, கடோபா கடை பிரதீயதே. பிரகிருதி துவனுகாதி அனுவித்ததையா, அங்க எதைன்னு சொல்லல, விட்டு இருக்குண்ணா அஜாரம் ஒண்ணு. ஜகதஹான்னு சேர்த்து ஜகத பிரதீதேஹே பரைரபி அனபியபகமாத். நீங்களும் சொல்லலையே, ஏதாவது ஒண்ணு தெரியணும் இல்லையோ. பிரகிருதியில் உள்ள ஜாட்யம் கடத்துக்கு வருது, கணிதத்துல உள்ள ஜடத்துவம் வருது, பதார்த்தத்துவம் வருது, ஏதோ சொல்லலாம். அது எங்கே வருது, ஜடம் தானே.
அஜ்ஞானம் ஜடமா இருக்கிறதுனால ஜடோபாதகமான பிரமமும் ஜடம் இருக்குன்னு அர்த்தம். கேனச்சித் தர்மேன ததனுவேதஸ்து பிரகிருதிக்கு இஷ்ட ஏவா. லௌஜந்திரியாகாத சொல்றா ஜாட்ய அனுவர்த்தி இருக்கு. இதுல என்ன அனுவர்த்தி இருக்குன்னா இதுவும் ஜடம் அதுவும் ஜடம்னு அனுவர்த்தி இருக்கு. இப்ப அவன் கேட்டான், ஞானம் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமோ? எத்தனையோ விற்த்திகள்ல பிரதிபலித்த சைத்தன்யத்துக்கு ஞானம்னு பேரு. விற்த்தோ ஞானத்துவோபச்சாரா கோடிக்கணக்கான ஞானம். இந்த காலத்துல கோடிய அனந்த கோடி நமஸ்காரம். எத்தனை விதமாக கம்ப்யூட்டர்ல ஞானம், கூகுள்ல போங்கிறான், அது வாங்குறான், இங்க வாங்குறான், உள்ள போங்கிறான், வெளியில வாங்குறான், ஒண்ணுமே புரியல. எத்தனையோ விதமான ஞானம். இப்ப எவ்வளவு அஜ்ஞானம்னு ஒரு கடை சார், எவ்வளவு ஞானம் இருக்கோ அவ்வளவு அஜ்ஞானம் தான் இந்த பட்சம். இப்ப ஆரம்பம் ஒரு ஞானம் ஒரு அஜ்ஞானத்தை போகணுமே. இப்போ முதல்ல அஜ்ஞானம் இருந்து போக்குறதுக்காக ஞானம் வந்ததுதான், ஞானம் வந்ததுனால போறதுக்கு அஜ்ஞானத்தை கல்பிக்கிறல. இதுவே குழப்பம். இப்ப என்ன பண்ணணும்? அஜ்ஞான நானார்த்த பட்சம். யாவந்தி ஜானானி தாவந்தி ஜானானி இது பட்சே. 5 நிமிஷம் ஒரே ஞானம் தான், அதனுடைய அவஸ்தா ஞானம் தான் எல்லாம்னு சொல்றது ஒருத்தர், அதனுடைய ஒரு அம்சம்னு சொல்றது ஒருத்தர், அதுக்கு அதீனமாக இருக்கிறதுன்னு இன்னொருத்தர். இப்படி பல நிமிஷம் சொல்லி இல்லை தனித்தனியாகவே இருக்குன்னு சொல்றதும் ஒரு பட்சம் இருக்கு. எவ்வளவு ஞானங்கள் விற்த்திகள் வருதோ அவ்வளவு அஜ்ஞானங்கள் உண்டோ. யாவந்தி ஜானானி தாவந்தி ஜானானி பட்சே பிரம அபூர்வக பிரமா நிவர்த்தியே அஜ்ஞானே அவியாப்தி. எதற்கப்புறம் ஒரு பிரமே வரலையோ, இதுக்கப்புறம் பிரமே வரல முக்தரட்டன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் இந்த க்ஷணத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு, இதுக்கு பிரமோபாதானத்தும் இல்லையே. பிரம அபூர்வக அஜ்ஞா பிரமா நிவர்த்தியே அஜ்ஞானம்னா இதுக்கப்புறம் பிரமம் வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். அங்க நீங்க பிரம உபாதானத்துவங்கிற லட்சணம் இல்லையே அப்படின்னா, பிரம உபாதானத்துவம் வேண்டிய அவசியம் இல்லை, பிரமோபாதான யோக்கியதா இருந்தா போகும். அஜானத்துவங்கிற ஜாத்தியாக்கிராந்தமா இருக்கு, போருங்கிற பிரமோபாதான யோக்கியத்துவத்தை விவட்சிதத்வா சககாரி வைக்கல்யா காரிய அனுதயேபி யோக்கியதா அனபாயா. சில விதைகள் முளைக்கிறது இல்லை, பீஜத்துக்கு அங்குரோத்பத உற்பத்தி ஹேதுத்துவம் இருக்குன்னு சொன்னாங்க வரலாமே. ஒரு வயல்ல நில தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலம் விடவுமே இல்லை, எட்டி பார்க்கவுமே இல்லை, அது மண்ணோட ஒண்ணா போச்சு. என்ன சார் நீங்க விதை பீஜம் எதுக்கு காரணம்னு சொன்னீங்க, அங்குரத்துக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா சககாரி வைக்கல்யாத்து. ஆனா அதுல விரீசித்துவம் இருக்கோ இல்லையோ, அது எப்படி தெரியாது? எடுத்து இல்லை அதுல தொண்டலும் வருதா இல்லையா பாரு. விரீசித்துவம் தான் என்னன்னு சொன்னா தண்டுல ஆவாரக சுஷாவிரதத்துவம் கண்டுல. அதுபோல யோகியத்தை சககாரி வைக்கல்யா காரிய அனுதயேபி யோக்கியதாயாக அனபாயாது. இப்ப இவாளுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணு பாடம் சொல்றது புரிய வைக்கிறதுன்னு யோக்கியத்தை இருக்கு. நீங்க யாரும் வந்தாத்தானா இல்லை எப்பவுமே கற்றுட்டு வேற ஐட்டம் இருக்கு. ஏன்னா கேட்கிறவா 2 பேர் இருந்தா தான் சொல்றோம் சொல்லணும், கேட்காத ஒத்துருமே இல்லாது. ஒருத்தர் வந்தாலும் ஆரம்பிங்கோம்பா உபன்யாசம் குருகுலத்தை கற்பனையா. கிருஷ்ணரே அப்படித்தானே உபன்யாசம் இருந்தார், ஒரே ஆள் தான். ஒத்துருமே வரல, நீங்க ஆரம்பிங்கோன்னு நமக்கு ரொம்ப கோவம். அப்புறம் அந்த பக்கமே போகாது, ஒருத்தர் இருக்கணும். அதனால ஒரு சககாரிங்கிறது ஒரு ஆள் இருக்கணும். பாடம் சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் இருக்கணும். நீங்க படிக்கிறதுக்கு நீங்க படிச்சுக்கலாம், சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் மினிமம். அதுபோல இப்ப அங்க சககாரி வைக்கல்யாத்து இது யோக்கியதாயா, இவங்க புரோட்சணம் பண்ற யோக்கியத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. யோக்கியதாயாக அனபாயாது. சரி சார், இந்த யோக்கியதா இருக்குங்கிறதுக்கு என்ன கிரைட்டீரியா? அத யோக்கியதா அவச்சேதக ரூப அபரிச்சயே கதம் தத்கிரகணம். அப்போ இது அதை உண்டு பண்ணக்கூடிய தகுதி இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளத்தை வச்சு நான் எந்த கிரைட்டீரியா வச்சு கண்டுபிடிக்கிறது? அது அஜ்ஞானத்துல என்ன இருக்குன்னா முதல் வரியிலே சொல்லியாச்சு. என்னது? அனாதித்தே சதி, அபாவ விலட்சணத்தே சதி, பிரமோ ஞான நிவர்த்தியத்துவங்கிறதான ஒரு சமாச்சாரங்களை நான் சொல்லிவிட்டேங்கிற. ஏகம் பிரதம லட்சணசைவ யோக்கியதா அவச்சேதகத்வா. முதல் லட்சணம் சொன்னுக்க அனாதிபாவ ரூபத்தே சதி ஞான நிவர்த்தியத்துவம் அப்படிங்கிறதான லட்சணத்தை வச்சு யோகியதை கண்டுபிடிச்சுக்கலாம். ஏகமேவ அஜ்ஞானம் இது பட்சேது தத்ர பிரமோபாதானத்துவம் அக்ஷதமேவா. பல அஜ்ஞானங்களிலே ஒரே அஜ்ஞானம் தான் சொன்ன வச்சுங்க. பிரமோபாதானத்துவம் இருந்துட்டே இருக்க போது நானா அஜ்ஞானத்துலாம் ஒரு அஜ்ஞானத்துக்கு அப்புறம் எங்க பிரமம் வரலையோ அங்க என்னங்கிற கேள்வி வந்ததே நானாஜ்ஞான பட்சத்துலதான் அவ்வியாப்தி வந்தது. ஒரே அஜ்ஞானம் தான் பிரமோபாதானத்துவங்கிறதுக்கு ஒரு குறவும் இல்லை. அக்ஷதம்னு சொன்னா குறைவில்லாததுன்னு அர்த்தம், மூலி இல்லாததுன்னு அர்த்தம்.
நாம் அக்ஷத்தைன்னு போட்டா மூலி இல்லாம இருக்கணுமா? அது பிராமணாவுக்கு அக்ஷதை போட்டு நம்ம நொய்யத்தான் நேமா மஞ்சப்படி பிடிச்சி வைப்போம். இதுக்காக மடத்தெல்லாம் வியாச பூஜைக்கு எங்கேயாவது மிஷின்லயோ குத்தல்லையோ கொடுத்தோம்னா சத்தம் கொஞ்சம் வந்துடுங்கிறதுக்காக மெதுவா நகவிதனமும் பண்ணாம ஒரு பெருசா நைஸா தட்டி முழுசா இருக்கணும். சாத்திரம் இந்த பக்கம் அதெல்லாம் இருக்கணும். இதுல ஒன்றும் குறவு இல்லைங்கிறதுக்கு அக்ஷதமேவா நச்சைவம் சுக்தி ஜானே நைவ ஜான நாசேமோ அங்க கேட்ட மாதிரி தான். ஒரு தடவை ஞானம் வந்தோடனே முக்தி வந்தோன்னுமே அப்பா அது அவஸ்தா ஜானம்னு பேரு. அது தூலா ஜானம்னு சொல்லுவோம், பல்லவா ஜானம்னு சொல்லுவோம், பல பும்சி பேசுவோம். சுக்தி ஜானே நைவ அஜான நாசமாயிடும்போது ஒரு சுக்தி ஜானம் வந்ததுன்னா சுக்தியில ரஜத பிரமத்துக்கு உபாதானமான அஜ்ஞானம் போயிட்டு இல்லையா? அப்போ ஒண்ணுதானே அஜ்ஞானம் சொன்னேன். அதுக்காக அங்க எல்லாம் சொன்னத்தையே மறுபடியும் கேட்போம், மறுபடியும் சொல்லிட்டே இருப்போம். எங்கேயாவது கார்னர்ல மாட்டிக்கிறோமான்னு பாக்குறதுக்காக. தஸ்ய அவஸ்தா விசேஷ நாசகத்வா அங்கீகாராத் அவஸ்தா ஜானம்னு பேர். ஒன்னுடைய பலவிதமான நிலைகள் வித்தியாசங்கள்னால விவேக அதனால இந்த அஜ்ஞானம் முழுக்க போகலை. விற்பாடிதஞ்சயேதஸ்மாபிஹி சித்தாந்த பிந்தௌ. இங்க விஸ்தாரமா சொல்ல வேண்டிய இடத்துல இது சித்தாந்த பிந்துல இதை பத்தி நான் அங்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற. இதுக்கப்புறம் ஞானத்வேன ரூபேண சாட்சா ஞான நிவர்த்தியத்துவம் வா அஜானத்துவம். மூணாவது லட்சணம் சொல்ற ஞானத்வேன ரூபேண சாட்சா ஞான நிவர்த்தியத்துவம். ஞானமா இருக்கிறதுனால டைரக்டாக எது அந்த ஞானத்தினால போறதோ ஞானம். ஏன்னா ஞானத்தினால இன்னொரு ஞானமும் போறது. பூர்வ ஞானம் உத்தர விஷய ஞானம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல 2 க்ஷணம் தான் இருக்க போறோம். போயிடுறது. நமக்கு நேற்று படிச்ச பாடம் இன்னைக்கு இல்லையே. வேற ஏதோ ஞானம் வந்து முதல் ஞானம் இது சாதாரண பக்தி ரூப ஞானம் மட்டும் போயிட்டே இருக்கும். இப்ப ஞானத்தேன ஞான நிவர்த்தித்துவம் சொல்லுவாங்க. ஞான நிவர்த்தித்துவம் அஜ்ஞான லட்சணம் சொல்லுவாங்க. ஞானத்தேன சாட்சா ஞான நிவர்த்தித்துவம்னா ஞானமாக இல்லாமல் சோத்தர விற்பி விசேஷ குணநாசியத்துவம்னு பேரு. யோக்கிய விபு விசேஷ குணானா சோத்தரவர்த்தி விசேஷ குணநாசியத்துவம்னு ஒத்துருக்கா. நமக்கு விரோதம் இல்லாதெல்லாம் அவன் தார்க்கிகம் சொன்னதான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல தார்க்கிகம் சொன்னதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு நாம சொல்லவே இல்லை. அவ சத்தர்க்கமாக சொன்னதை நாம எடுத்துக்கிறோம். அதனாலதான் மந்தவியாவே வந்திருக்கு நமக்கு. இருந்தாலும் ஞானத்தேன ஞான நிவர்த்தியத்துவம்னு சொன்னோம். அது ஞானமா இருக்கிறதுனால இல்லை, இச்சையா இருந்தாலும் துவேஷமா இருந்தாலும் எதா இருந்தாலும் போகும். அது கிரைட்டீரியா சோத்தரவர்த்தி விசேஷ குணத்துவம்ங்கிறதான கிரைட்டீரியா. இங்க அந்த கிரைட்டீரியா ஞானத்தேன இருக்கணும். அதுவும் சாட்சா ஞான நிவர்த்தியத்துவம் அப்படின்னா எப்படின்னா யத்விஷேகம் ஞானம் தத்விஷேக அஜ்ஞான நாசகம். யத்விஷேகம் ஞானம் தத்விஷேக அஜ்ஞான நாசகம். எனக்கு கணிதத்தை பற்றினதான ஞானம் இருந்ததுன்னா பிரம்ம அஜ்ஞானம் போகாது. கீழே எழுதியிருக்க சமான விஷயத்துவ பிரத்யாசக்தியா சாட்சாத். அப்படி நேர ஞானமா இருக்கிறதுனால ஞானத்தினால எது போறதோ அது அஜ்ஞானம் லட்சணம். இதுச்ச பிராகுப்தமேவா தஸ்மாத் ந அவித்யா லட்சண அசம்பவா. அவித்யான்னு ஒண்ணு என்னன்னு கேட்கிற டெஃபனிஷன் இல்லைன்னு நினைக்காதேன்னா. டெஃபனிஷன் இருந்தா போருமா சார்? அது இருக்குங்கிறது எவிடன்ஸ் இருக்கணும். லட்சண பிரமாணாபியாந்தி வஸ்து சித்திகின்னு பேர். பசுமாட்டுக்கு ஒரு லட்சணம் சொல்லி ஆடு சதை இருக்கும். ஆடு சதை என்னன்னா சாஸ்னான்னு பேர். கழுத்துல இந்த விதமா கொஞ்சம் தொங்கும். இது எருமை கிடையாது, ஆட்டு கிடையாது, ஒன்றும் மாட்டுக்கு தான் இருக்கு. ரொம்ப கண்டுபிடிச்சிருக்கா. சாஸ்னாதிமத்துவம்னு இருக்கு. எஸ்ஆர்கே எங்க வாத்தியார் பாடம் சொல்லிச்சு இந்த ஆதிபதி ஏண்டா போட்டு தொலைச்சா ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னு சேர்த்தா சொல்லுங்க. நல்லவளையே சொல்லிட்டேன். லோமவல்லாங்கோல உத்தமம். லோமவல்ல அழுத்தமா சொல்லணும். இந்த மாட்டினுடைய வால்ல தான் கடைசியில இப்படி நல்ல ஜோரா அந்த இது இருக்கும். குஞ்சலம் மாதிரி ஒரு இது இருக்கும். எருமைக்கு இருக்கு அசிங்கம் போடுங்க. ஆட்டுக்கு பால் அளந்து வச்சிருக்கா, அது தெரிய வச்சு. லோமவல் லாங்கோல புத்தகத்தை சொல்றாங்க. அங்க மறுபடியும் ஆதி சொல்லக்கூடாது. லோமவல் லாங்கோல வச்சு ஆதின்னா அப்புறம் நாம பின்னாடி ஆதி சப்தம் நிரர்த்தகான்னு வேணும். அப்புறம் கடைசியா சேர்த்துக்கணும். ஆகிருதி கணம் மாதிரி ஆகிருதி கணம் பதங்கள் இருந்தா அது சேர்த்துக்கிறதுக்கு ஆகிருதி கணம் போட்டு வைக்கிற மாதிரி படாட்டாலும் சேர்த்துக்கலாம். இப்ப எதுக்கு சொல்ல வர லோமவல் லாங்கூலம்னு பாருங்க. இதுல மட்டும் இருக்கணும், மற்றது இருக்கக்கூடாது. லோமவல் லாங்கூலம்னாக்க அது ஒரு சைஸாக அப்படி ஜோரா இருக்கும்.
மாணவன் எதுக்குமே இல்லாம பக்தம். அப்போ லட்சணம் சொன்னா போறாது, கடைன்னு இழுத்துன்னு வந்து அந்த மாட்டை கொண்டு காட்டணும். பிரத்யட்சத்தினால காட்டக்கூடியதா இருந்தா பிரத்யட்சத்தினால காட்டணும். அது போல அடுத்த வாதம் என்னன்னா, அஜ்ஞானே பிரமாண உபபத்திங்கிறது இருக்கு. அது போறது பிரத்யட்ச பிரமாணம் ரொம்ப தூரம் ஆகும். பிரத்யட்சம் ஆனோன்னு அனுமானம் பிரமாணம். நாங்க சொல்ற அஜ்ஞானத்துல அனுமானம் பிரமாணம் எல்லாருமே. அதுக்கப்புறம் அஜ்ஞானம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதி மட்டும் இல்ல, அர்த்தாபத்தி பிரமாணம், உபமானம் ஒண்ணுதான். இந்த பிரத்யட்ச அனுமான ஸ்ருதி அர்த்தாபத்தி உணர்ந்துற. அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு ஒரு விளைவிட்டார். சின்மாத்து ராஷ்டிரமா ராஷ்டிரம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கள். இல்லைன்னா ஒன்னொருத்தர் பிடிச்சுன்னு இது போய் ஒரு லெவல் போன போது அவரே இங்க விட்டுலாம். இந்த பிரத்யட்ச பிரமாணத்தினாலே நமக்கு இந்த அஞ்ஞானம் இருக்குன்னு தெரிகிறது, விஷயத்துல இருக்குன்னு தெரிகிறது, ஆத்மாவில் இருக்குன்னு தெரியுது. அதை சொல்லணும். இப்போ அஜ்ஞானவாதே தத்திர பிரத்யக்ஷ பிரமாணோபத்தி, அஜ்ஞானவாதே பிரமாணோபத்தி தத்திர பிரத்யக்ஷ பிரமாணோபத்தி. தத்ரச்ச அஜ்ஞானே அகமஜ்ஞா இது ஒண்ணு, மாமன்யஞ்ச ந ஜானாமீதி பிரத்யக்ஷம். ரெண்டு விதமான பிரத்யக்ஷம். त्वदुक्तमर्थं न जानामीति विशेषतः प्रत्यक्षम्. एतावन्तं कालं सुखमहमस्वाप्तं न किञ्चिदवेदहमिति परामर्शसिद्धं सौषुप्तप्रत्यक्षं च प्रत्यक्षத்தை நாலஞ்சா பிரிச்சுட்டார். அகமஜ்ஞா. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், சொல்லிக் கொடுக்குறோம். இது ரொம்ப சாதாரணம். சொல்லிக் கொடுத்தோட இதுதான் சொல்லிட்டு வரும். வாத்தியார்னா எனக்கு இந்த பாடத்துல ஒரு சந்தேகம் சொன்னான். அவர் என்ன பண்ணிட்டார், அவனை ஒரு லெவல் பண்றதுக்காக சந்தேகம்னா 2 கோடி சொல்லணும், இப்படியா அப்படியான்னு கேட்டு சொல்லுவார். எனக்கு தெரியல, நான் இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லு, சம்சயம் சொல்லாதுங்க. சம்சயம்னா 2 கோடி சொல்லணும். சம்சயப்படுறவங்களுக்கு 2 தெரியணும். பஞ்சாயத்து தப்பா சொல்றவனுக்கு முதற்காண்டம் அத்தியனம் பண்ணிருக்கணும், 5ஆம் காண்டம் அத்தியனம் பண்ணிருக்கணும். ரைட்டா சொல்றவனுக்கு ஒரு இடம் தெரிஞ்சப்போ. அதனால சம்சயம் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. கேது விசாஷன் ஒருத்தவங்க எனக்கு ஒரு சின்ன சம்சயம் கேட்டான். சம்சயத்துக்காக வேடிக்கையா சொல்றேன். ரசிகரஞ்ச சவால் உபன்யாசம் பண்ணி அவர் வழியில் அவர்தா கீதை அடுப்புல விஷய கேட்டு அவர்கிட்ட, எனக்கு நீங்க சொன்ன இந்த கீதையில நாசுத்த உச்சிதே பாபா சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நசத்த நாசுத்த உச்சிதே எனக்கு சின்ன சந்தேகம். சத்த நிலுங்க இவர் இடுப்புல விஷயம் அவர் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு 1000 சந்தேகத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீதான் பெரியவனு பாரு. இவர் சொன்னார்கள் படிக்க படிக்க சந்தேகமா இருக்காரு. அஜ்ஞான்னு சொன்னா ப்ராப்ளமே இல்லை. I am ignorant. அப்புறம் பார்த்தா எனக்கு என்னை பத்தியும் தெரியல, உங்களை பத்தியும் தெரியல. மாம் அந்யஞ்ச ந ஜானாமி, இப்படி ஒரு பிரத்யக்ஷம். இது அஜ்ஞான சாமான்யம். அதுக்கப்புறம் தொதுக்தமர்த்தம் ந ஜானாமி இது விசேஷத பிரத்யக்ஷம். நீங்க இந்த விஷயம் சொன்னீங்களோ, இந்த விஷயங்கிறது உங்க அனுவாதத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கிறதுனால இது பாவரூபம்னு சொல்ல போறோம்ப்பா. அபாவ ரூபம் இல்லைன்னு சொல்றதுக்கே பெரிய பாயிண்ட் இங்கதான். நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு தெரியலை, விஷயம் தெரியலைன்னு சொல்லணும். நீங்க சொன்ன விஷயத்துலன்னு கொஞ்சம் ஞானமும் இருக்கு, கொஞ்சம் அஜ்ஞானமும் இருக்குன்னா பாவமும் அபாவமும் சேர்ந்திருக்க முடியாது. இது பெரிய தீர்மானமான விஷயம். தொதுக்தமர்த்தம் ந ஜானாமீதி விசேஷத பிரத்யக்ஷம். இது 2. இதுக்கப்புறம் ஒரு பிரத்யக்ஷம் இருந்ததாக அப்புறம் நினைவு வருது. தூங்கரிச்சே நம்ம ஒன்றும் தெரியாம தூங்குறோம். நான் ஒன்றும் தெரியாம இருக்கேன்னு அப்ப தெரிஞ்சதுன்னா தூக்கம் இல்லைன்னு ஆகிடும். எது ஒன்றும் தெரியலேங்கிற விற்பி இருக்கக்கூடாதுங்க. ஏதாவந்தம் காலம் சுகமஹம் அஸ்வாப்தம். இவ்வளவு நேரம் ஆனந்தமாக தூங்கினேன். காத்தால் எழுந்தோன்னேன். ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாருக்கும் சௌசுப்த பராமர்சம் வரதாங்கிறது விஷயம் இல்லை. வருங்கிறதுல ஆட்சேபிக்காம இருந்தா நகிஞ்சித் அதே விஷயம். என்ன சார் இவ்வளவு பேர் பேசிட்டு இருந்தா கொண்டா எல்லாம் நல்லா நடந்தது, இங்கே நீங்க ஒன்றும் கேட்கலையான்னு. பஜனை பிரமாதமா நடந்துருக்கு, ஏகப்பட்ட ஜால்ற அப்பவே தூங்குறாங்க. சார் பஜனை சத்தம் கேட்கலையாங்க, இல்ல வேற ஏதோ சவுண்டு கேட்குதுங்கிறாங்க சொப்பனம். அதனால நகிஞ்சி விஷயம். சொப்னத்துல கூட வெளியில் நடக்கிறது ஒன்றும் தெரியல, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வெளியில என்ன நமக்கெல்லாம் தெரியுதோ அது அவனுக்கு தெரியல, அவனுக்கு வேற ஏதோ தெரியுது. ஏதாவந்தம் காலம் நகிஞ்சித் பாஷ்யம் இதம் அவேதிஷம். இது நேர்ந்து நமக்கு சௌசுப்த பிரத்யக்ஷம், சுசுப்தியில ஏற்பட்டதான ஒரு அனுபவம். அந்த பிரத்யக்ஷம் கூட இந்த அஞ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம். இப்ப சொன்ன
இப்ப இது எங்க இருந்துன்னு தெரியும். நச்ச அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அனாஸ்ரயத்வேன கதம் அயம் பிரத்யயः பாவரூப அஜ்ஞான பக்ஷே உபபத்யதே இது வாச்சியம். அஜ்ஞான ஆශ්‍රயீபூத சைதன்யே அந்தఃகரண தாதாத்மியாத்யாசேன ஏகாஸ்ரயத்வ சம்பந்தேன உபபத்தேஹே. சுஷுப்தியில ஒரு அஜ்ஞானம் ஒன்றும் தெரியாம இருந்தேன்னு சொல்றானு, நான் தெரியாம இருந்தேன்னு சொல்லணும். ஏதாவந்தங்காலம் சுகம் அகமஸ்வாப்தம். அகமே சுஷுப்தியில இல்லையே. அகங்கிறது சுஷுப்தியில இருந்ததுன்னா சுஷுப்தி இல்லை. அகம்னு நமக்கு தோணித்துன்னு வச்சோங்களேன். நான் தோணித்துன்னா தூக்கம் இல்லை. இந்த நான்கிற விற்த்தியும் போகணும். முதல்ல அத்தியாசம் அகமிதாவத் பிரதமோத்தியாசா இருக்கு. அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அனாශ්‍රயத்வேன. ஏன் அனாශ්‍රயத்வேன? அகமே அங்க இல்லை. கதம் அயம் பிரத்யேக தஸ்மின் சமயே எனக்கு ஒரு பாவரூப அஜ்ஞானம் இருந்தது எப்படி வரும்னு கேட்டார். இவர் சொல்றார், அஜ்ஞான ஆශ්‍රயீபூத சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம். அது அது அதுல அந்தఃகரண தாதாத்மியாத்தியாசம் வரும்போது இது ரெண்டும் ஒண்ணு. இதுக்கு பின்னாடியே அகமர்த்தஸ்ய அனாத்மத்துவபக்திங்கிறது சொல்லப்படுற. தூங்கினது சுத்த சைத்தன்யம் மட்டும் இருந்தது. சுகமா இருந்தது போது நான் இல்லை. நான் சுகமா தூங்கினேன் எப்படி தெரிஞ்சிருந்தான்னா, இந்த அகங்கிறதான ஆசாமி சுத்த சைத்தன்யமும் தனித்தனியான டோட்டல் டிஃபரண்டான ஆள் இல்லை. ஒரு சட்டையை கூட போட்டிருந்தாள். அதனால ரெண்டு பேருக்கும் ஸ்மிருதி வரலான்னு சொல்றார் பின்னாடி தூங்கினேன்னு. அந்தఃகரண தாதாத்மியாத்தியாசேன. அந்தःகரணத்துக்கு தாதாத்மியாத்தியாசம் வரும்போது அகம்னு வருது. இந்த அந்தःகரணம் வெளியில வரும்போது தான் நான் வருது. தூங்கும்போது வரலையா? இந்த அகங்கரத்தினுடைய விசிஷ்டமான பிரதிபலிதமான இந்த சைத்தன்யம் இருக்கு. இதுவும் எதுல இருக்கு? சுத்த சைத்தன்யத்துல இருக்கு. இந்த அஜ்ஞானம் அங்க இருக்கு, அங்க இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சேர்ந்து உட்கார்ந்து தனித்தனியான உட்காந்துருக்காங்க. ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கான். சமானாதிகரணத்துவேன தத்வத்திற்கும்னு பேரு. அது சாதாரணமா சொல்லலாம். ஏகம் ரூபம் ரசாத் பிரசத்துக்கெல்லாம் அதான் சொல்லலாம். ரூபத்துல பார்த்தக்கியம் இருக்கான்னா ரூபம் தனியா இருக்கு, பார்த்தக்கியம் தனியா இருக்கு. சமானாதிகரணத்துவேன நிரூபணம் பண்றதுன்னு ஒரு ரூபம் உண்டு. ஏகாஸ்ரயத்துவ சம்பந்தேன உபத்தே. இதுக்கப்புறம் இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்றாரு. இப்போ அதையேவ ஜடே ஆவரண கிருத்தியாபாவாத் घटं न जानामि इत्यादि प्रतीतेः ज्ञानाभाव विषयत्वे प्रकृतेपि तथा अस्तु इति निरस्तम्. अभाव रूपम ज्ञानाभाव रूपम தான் அஜ்ஞானம்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா घटो न ज्ञातहाன்னு சொல்றோம். घटं न जानामिன்னா घट விஷயகமான அஜ்ஞானம் घटத்துல இருக்கிறதா தான் சொல்லணும். இந்த அஜ்ஞானம் இதுல என்னன்னு கேட்டா அடிச்ச பாம்பு மறுபடியும் அடிக்கிற வழக்கம் இல்லை, சத்த பாம்பு அடிக்கிற வழக்கம் இல்லை. ஒரு வஸ்து தெரிய வேண்டியதை மறைக்கிறதுக்காக தானே ஒரு அஜ்ஞானம்னு கொண்டு வரும். சுயமே இருட்டை மறைக்கிறதுக்கு ஒரு போர்வை போடணுமாங்க. இருட்டு கரெக்டா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது, தெரியாம இருக்கிறது ஒண்ணு போட வேண்டியதில்லை. ஏற்கனவே மறைஞ்சிருக்கு இது வஸ்திரத்தினாலேன்னா இதை மறைக்கிறதுக்கு நான் ஒண்ணு போட வேண்டியதில்லை. ஜடம் சர்வதா தெரியக்கூடியதாக இல்லாததுனால இதை மறைக்கிறதுக்குன்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பயிற்சி இல்லை. அந்த விஷயத்தை வாங்கிட்டு சொல்றான். ஜடே ஜடமான கடபடாத பதார்த்தங்கள்ல என்ன இல்லை? ஆவரண கிருத்தியாபாவா. கிருத்தியம்னா பிரயோஜனம்னு அர்த்தம். இங்க கிருத்த கிருத்தியான சம்பன்ன பிரயோஜன. கிருத்தியம்னா காரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிரயோஜனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஜடே ஆவரண ரூப ஆவரணம் பண்ணி மறைச்சு ஏற்பட வேண்டிய பலன் என்ன தெரியாம கொண்டு அதான் சுயமே தெரியல. ஆவரண கிருத்தியாபாவா கடன் ந ஜானாமி இத்தியாதி பிரதீதியில போய் நீங்க பாவரூப அஜ்ஞானம் சொல்ல முடியாது. அப்ப அங்க என்ன பண்ணணும்? கடத்தினுடைய ஞானம் இல்லைன்னு சொல்லணும். கட விஷயக்க ஞானம் நாஸ்தின்னு சொல்லணும். இத்தியாதி பிரதீதே ஞானாபாவ விஷயத்துவே. எல்லா அஜ்ஞானமுமே ஞானாபாவ ரூபம் இருந்துட்டு பிரகிருத்தேபி அகம் அஜ்ஞாங்கிற இடத்துல கூட என்னிடத்துல என்னை பத்தின ஞானம் இல்லைன்னு சொல்லலாமே. ததாஸ்து இது அதையேவ நிரஸ்தம். அதையேவ வியாக்கியானம் சொல்றார். தத்தது அவச்சின்ன சைத்தன்ய ஸ்தீவ அஜ்ஞானாஸ்ரயத்வேன தத்ராபி தத்வியவஹாரோபத்தேஹே. கடத்தை மறைக்கிறதுக்கு அஜ்ஞானம் தேவையில்லை. நான் கடாவச்சின்ன சைத்தன்யம், சைத்தன்யத்துலான எல்லாம் அத்தியஸ்தம். இப்ப கடாவச்சி தத்தது அவச்சின்ன சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுனால கடம் ந ஜானாமின்னு சொல்லிட்டோம். அங்க கூட தான். அதனாலதான் நாம எல்லாமே
சுப்தோ ரஜத மத்தியஸ்தம்னு பேசுவோம். உடனே நீங்க ரொம்ப பார்க்க வைக்கல நெருக்கினேன்னு வச்சுக்கோங்களேன். சர்வஸ்வ பதார்த்தத்தை சைதன்ய அத்தியஸ்தத்துவம் சாஸ்திரி சொல்றார். ரஜ்ஜோ சர்ப்பாத்தியாசா இல்லையா? அப்படின்னா ரஜ்ஜோ மீன்ஸ் ரஜ்ஜோ வச்சுன்னு சைத்தன்யே இல்லையா? ரஜ்ஜு கான்சியஸ்னு அர்த்தம். அந்த பாஷையில சொன்ன த்ரீ கான்சியஸ். அதுபோல ரஜ்ஜோ வச்சுன்ன சைத்தன்ய அத்தியஸ்தம்னு சொல்றது கொஞ்சம் ஒரு ஜானிக்கா ஒரு ஆலசியத்தினால ரஜ்ஜோன்னு சொன்னமே வழியே வஸ்துதா எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சைத்தன்யம் தான் ஆபரண கிருத்தியம் இல்லாதனாலே இது ஒரு பட்சம். இடையில அஜ்ஞான வஸ்துன்னு ஒருத்தர் உந்தா பேசிட்டு இருக்கா. அது போட்டோம். அப்புறம் இப்ப நமக்கு ஒரு கட்சியில போயிட்டு இருப்போம். தத்தது அவச்சின்ன சைத்தன்ய ஸ்ரீவ அஜ்ஞானாஸ்ரயத்தேன கடன் ஜானாமி விவகாரம் உண்டுள்ள அங்கேயும் கடா ஞானாபாவ விஷேகம் இல்லைன்னு இதுக்கப்புறம் கேட்கணும். நனு சாட்சி வேத்திய சுகதுக்க அஜ்ஞானாதோ பிராதிபாசிகேச்ச பாவரூப அஜ்ஞான அபாவேன தத்திர நஜானாமீதி பிரதீதி கதம் உபத்தியது. இது நடக்காத கேள்வி கேட்கணும். ஞாதைக சத்தாகமான பதார்த்தத்தை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது தெரியலன்னு சொல்றதுக்கு பாவரூப அஜ்ஞானம் முடியாதோ இல்லையோங்கிறான். அப்பா நீ சொல்ற இடமே சரி. என்னன்னு சொல்றான்? சுகம் துக்கம் அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்கும்போது தெரியாம இருக்கவே இருக்காது. அதேக சத்தாகங்கிற லட்சணம் சுக துக்கங்களுக்கெல்லாம். எனக்கு சுகம் வந்தது சார் ஒன்றும் தெரியலங்கிறது. சாட்சி வேத்தியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் சுகம் துக்கம் அஜ்ஞானம் இது ஒண்ணும். இதே மாதிரி பிராதிபாசிக ரஜதம் இருக்க இது பிரமாத சைத்தன்யத்தினால தெரியல, சாட்சியினால்தான் தெரியணும். ஏன்னா பிரமாண விருத்தி அங்க வராதனால அதுவும் சாட்சி வேத்திய பிராதிபாசிகாதோச்ச பாவரூப அஜ்ஞானாபாவேன அங்க பாவரூப அஜ்ஞானம் இருக்கவே முடியாது. அப்ப அங்கேயும் நஜானாமின்னு சொல்றானே. எதை நஜானாமின்னு சொல்றானோ? சுகம் ஜாத்தம் நஜானாமி, துக்கம் ஜாத்தம் நஜானாமி, பிராதிபாசிக ரஜதம் நஜானாமி. எப்படி சொல்லுவாவா? அங்க எப்படி சொன்னாக்க அந்த ரஜானானிங்கிறதுக்கு ஞானாபாவம் தான் சொல்லணுமே ஒழிய பாவரூபாஜானம் மறைச்சுன்னு சொல்ல முடியாத கதம் உபத்தியதேதி வாக்கியம். இவர் சொல்றார், ஸ்வஸ்மின் வித்யமானே சாட்சி வேத்யே சுகாதௌ ஸ்வப்ரமசித்தே ரூப்யாதௌ ச நஜானானீதி விவகாரத்தைவ அசம்பவாது. அந்த நஜானானிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. பழுக்கத்தலைன்னு கேசம் முளைச்சா என்ன பேர் வைக்கிறதுன்னா, பழுக்கத்தலைன்னு சொல்லிண்டே கேசம் முளைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன். புரியுறது இல்லையோ? வெந்தியாயா புத்திர சம்பவம் வெந்தியா புத்திரத்துவம்னா அப்ப வெந்தியா இல்ல. ஏதாவது ஒண்ணு சொல்றச்சே அவங்க வெடிக்கப்படாது. அதுக்காக சொல்ல வேணாம். அது அஜ்ஞானம் நஜானானிங்கிறதான அஜ்ஞான விஷயத்தா அதுல கிடையாது. சரி, என்னுடைய சுகம் ஸ்வஸ்மின் வித்யமானின்னு போட்டதுக்காக சொல்ற. உங்களுக்கு ஒரு சுகம் உண்டு எனக்கு தெரியலையோ இல்லையோன்னா பரசுகாதோ நஜானாமீதி விவகாரத்திய பரோட்ச ஜான நிவர்த்தியேன பிரமாதகத அஜ்ஞானேனேவ உபபத்தே. இந்த பிரமாதகதம் அஜ்ஞானம் பிரமேயகதம் அஜ்ஞானம் ரெண்டு சாட்சி சொல்லும்போது அந்த சொன்னார். பரோட்ச ஸ்தலங்கள்ல பிரமாத நிஷ்டமான அஜ்ஞானம் போயிடுது. பன்னீர் நாஸ்தின்னு சொல்ல மாட்டான். பூமாத் அந்நிர் அஸ்தின்னு ஒருத்தன் பரதத்தை சொன்னான்னு நாஸ்தின்னு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா பன்னி சத்தாவை மறைக்கிறது ஒன்றும் பானத்தை மறைக்கிறது ஒன்றும் பிரிக்கிறாரு தான். அசத்வாபாதகம் அஜ்ஞானம் அபானாபாதகம் அஜ்ஞானம்னு உள்ள பூந்து நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு விவசாய. அது இல்லைன்னு சொல்ற அஜ்ஞானம் ஒன்றும், அது தெரியலைன்னு சொல்ற அஜ்ஞானம் ஒன்றும். இருக்குன்னு தெரியுது, ஆனா அது எனக்கு தெரியறதுன்னு சொல்ல முடியல. நமக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்கு. ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. படிச்சேன்னு ஆத்மா எப்படி தெரியணும் உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்க. அதனால சாட்சாத்காரம் இல்லைங்கிற அதோ பரோட்சமா இருக்கு. பிரமாத விஷயகமான அஜ்ஞானம் நிவர்த்திக்கு இவனிடத்துல இருக்கிறதுனாலயே இங்க பரசுகத்துல அஜானாமி சொல்லலாம். சுகத்துலவே ஒரு அஜ்ஞானம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாத விஷயம் பரசுகம் எப்பவுமே பரோட்சமாத்தான் இருக்க போறது. ஏது அஜ்ஞானேனைவ சைத்திரகதம் சுகம் அகம் நஜானாமிங்கிறதுக்கு சைத்திர சுகாபாரகமான ஒரு அஜ்ஞானம் வேண்டாம். மைத்திரன் சொல்றான்னா இவனுடைய அஜ்ஞானத்தினாலேயே அந்த விவகாரம் வந்துடும். பரசுகாதோ நஜானாமீதி விவகாரஸ்ய பரோட்ச ஞான நிவர்த்தியேன பிரமாதகத அஜ்ஞானேனைவ உபபத்தே. அதனாலதான் கடாவிச்சன சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தி வேணுங்கிறதுக்கு ஸ்புடகரம் வேணும் சொன்னார். பார்த்தீங்கன்னா இதுதான் இங்க வாச்சம். அதையேவ பரோட்ச ஞானேன பிரமாதகத அஜ்ஞானே நாசிதேவி விஷயகத அஜ்ஞான சத்வேன
நஜானாமீதி வியவஹாராபத்திரஸ்து இது நிரஸ்தம். பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமீதி வியவஹாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதைதும் அசக்கியத்வா. அதுக்கு வேற நபாத்தின்னு சொல்லணும், நஜானான்னு சொல்லக்கூடாது. அங்க சொல்லும்போது கடோ நபாத்தின்னு சொல்லணும், அந்த அஜ்ஞானம். இங்க அகம் ஜானாமி நஜானாமி, இங்க எனக்கு அது தெரியல, அது இருக்கலாம். அப்போ கடகதமான அஜ்ஞானத்தை மென்ஷன் பண்றாங்க, கடோ நபாத்தின்னு சொல்லணும், அகம் நஜானாமி சொல்லக்கூடாது. அதனால பிரமாதிருகத அஜ்ஞானத்தினால பேசுற பேச்சு வேற மாதிரி, விஷயகத அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுக்கோ அஜ்ஞானத்துக்கோ பேசுறது வேற மாதிரி. பரோட்ச ஞானமானது பிரமாதிருகத அஜ்ஞானம் போயிட்டாலும் பரோட்ச ஞானத்தினால விஷயகதத்துல அஜ்ஞானம் இருக்கோ இல்லையோ, இந்த விஷயாபிவிருத்தி விஷயாவிச்சின்ன சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தியை வெள்ளியோ இல்லையோ அகம் கடன் நஜானாமி சொல்றேன்னு கேட்டான். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய, என்னிடத்துல ஒரு அஜ்ஞானம் இருந்து அந்த அஜ்ஞானத்துக்கு ஆப்ஜெக்டாக ஒரு கடம் இருந்தா அகம் கடம் நஜானாமின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இது கடத்துக்கு நேரம் கொண்ட பார்த்ததுக்கு அப்புறம் கடம் கடோ பாசத்தே கடோ நபாத்தின்னு இப்ப சொல்லணும். ஆனா கடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் போய் பரோட்ச ஞான நிவர்த்தியேன பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமீதி வியவஹாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதைதும் அசக்கியத்வா. அது வரைக்கும் நிகழ்வுமே பாவரூபாஜ்ஞான விஷயத்வேன அபிமதஸ்ய அகமத்யா அப்படின்னு நினைச்சார்.